அடடே! இது என்னடா கொடுமையா இருக்கு. நைட்டு டின்னர சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னடா வாய் ரொம்ப காரமா இருக்கு. ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்றது எல்லாருக்கும் தோண தானே செய்யும். அந்த மாரி தான் எங்களுக்கும் தாய்லாந்தில டின்னர முடிச்சுட்டு, சரி வர வழியில ஒரு ஸ்வீட்டா சாப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த கடைய பார்த்தா, வாழைப்பழம், சாக்லேட்டு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி ஓகே ஒரு முட்டை லாப்பா மாரி வச்சிருக்காங்களே, ஒண்ணு வாங்குவோம் அப்படின்ட்டு போயிட்டு, முட்டை லாப்பா ஒண்ணு கேட்டா, தம்பி வாழைப்பழம் போட்டா 60 பாட்டு. நான் சொல்றது பாட்டு மக்களே, அதோடைய ரேட் நான் அப்புறம் சொல்றேன். 60 பாட்டு. மேல சாக்லேட் ஊத்துனா 80 பாட்டு. உனக்கு மாம்பழம் பிடிக்குமா? மாம்பழம் போட்டா 120 பாட்டுன்னாரு. எங்களுக்கா சரியான ஷாக்கு. என்னடா 120 பாட்டுன்னு சொல்றாரு. சரி ஒரு சாக்லேட் போட்டு, ஒரு வாழைப்பழம் போட்டு ஒண்ணு போடுங்க அப்படின்ட்டு சொன்னா குத்தத்துக்கு, நம்ம ஊர்ல வீச்சு பரோட்டா போடுவாங்களே, அதே மாரி மைதா மாவு எடுத்து ஒரு வீசி வீசி, அதில கொஞ்சம் பட்டர போட்டு, கொஞ்சம் வாழைப்பழமும், ஒரு முட்டையும் உடைச்சு ஊத்தி, மேல சாக்லேட்ட போட்டு குடுத்துட்டு, இதுதான்ப்பா 80 பாட்டு அப்படின்ட்டாரு. ஆக்சுவலா இதில என்ன ட்விஸ்ட்னா, 80 பாட்டுன்றது நம்ம ஊரு காசுப்படி ரூ. 200 வருது மக்களே. கிட்டத்தட்ட அப்போ மாம்பழம் போட்டால் எவ்வளோன்னு கேட்டால் 120 பாட்டு, ரூ. 300 வருது. ரூ. 300 கொடுத்து இதை நம்ம சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஒரு குவான்டிட்டி போடுறாங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம், அடேங்கப்பா வெண்ணெயெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாச்சு அப்படின்ட்டு. பட் நல்லா நோட் பண்ணிக்க மக்களே, அது வந்து எல்லோ பட்டர். ஸோ எல்லோ பட்டரில் கேலரி, ஃபேட்டு எல்லாமே அதிகம். அதனால் அது வந்து உடம்புக்கு நல்லதும் கிடையாது. பட் அவங்க அதான் போடுறாங்க. நம்ம ஊரில் நம்ம பட்டர் எடுக்கிற மாதிரி மோரிலேருந்து சிலிப்பி அந்த வெண்ணெய் எடுப்போம்ல, அந்த ஒயிட் பட்டர் கிடையாது, அது எல்லோ பட்டர். ஸோ அதுவும் அந்த இடத்துல ஒஸ்ட்டு தான். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு தடவை வேணால் நம்ம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது நம்மளே ஆக்சுவலாக பண்ணலாம், நம்ம ஊர்லேயும் பண்ணலாம். நாங்கள் நினச்சோம் சரி நம்ம ஊரில் போய்ட்டு ஒரு பானிபூரியோ, ஒரு காஃபியோ, டீயோ, வடையோ சாப்பிட்டா என்ன காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட் வரும்னு நினச்சோம். பட் ஆனால் இல்லை, பேங்காக்லேயும் இதே ப்ரைஸாக இருந்தது. ஈவன் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் ஓரளவு, ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால மேபி இந்த காஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பை தி வே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க மறக்காமல். டேஸ்ட் எப்படி இருந்தது, நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருக்கீங்களா, அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழைப்பழம் வச்சு மேலே நியூட்ரலாக வச்சு கொடுத்தாங்க. 80 பாட்டு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். இது டெசர்ட் ஸ்வீட் தான். இது நமக்கு இது சரியாக வராது. கையில் எடுத்து போடா. இந்த வெஜிடேரியனாக இருக்காங்க எல்லாத்துக்குமே தாய்லாந்து வந்து சொர்க்கம்.